தாயே கம்பளத்தால் அம்பிகையே கருளையானும் அம்மா சந்தேன மாரியம்மா வேணும் சுவாமி ஆறு வெள்ளி கையில ஆணி முன்னால் முடிகொள்ளுங்கள் யாரெல்லாம் அரணாரோட பார்வதியும் ஆனந்தமாய் லோகம் தன்னதிலே சந்திரனோ வந்த லோகத்தில அச்சமாலோ லட்சுமியோ அவளுடனே பிரம்மலோகம் தன்னதிலே அம்மா வந்திரஸ்வரியோ அரியமுடன் 30 முற்கோடி 40,000 கோடி அகஸ்தீசர் தலைக்கோட்டு அமரர் முனிவரோடு அட்டதுக்கு ஆகாயத்தில் அன்புக்குள்ள சந்திரர் ஆகாய அங்கே குழுவிருந்த வாரமோடு கைலாச வாசரே அரை கண்டவனுக்கு நடனம் ஆடுவாளே தந்தையவா வருவா நடனங்கள் ஊர்வசியம் வருவாள உல்லாசமா ஏனகையா வருவாள தங்கமோ சரஸ்வதி வருவாளா சரஸ்வதியா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே சாட்சாதி சிவபெருமான் 14 லோகங்களை ஈசன் படைத்தார். ஈசன் சிவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகிய கடல்களை சிவன் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்றுகாடைகளோடு ஓர் அருவி முதல் 6 அருவி படைத்த மானிட மனுக்களை ஈசன் படைத்து இந்த உலகத்தெல்லாம் சிவன் படைத்து ஆண்டவன் ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களாகிய 84 லட்சம் கோடி சிவராட்சிகள் கூடார கோடிகளே சிவன் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவும் பகவான் படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் அனைத்தையும் ஆண்டவன் காத்து ரட்சித்து பகல் ஒரு நேரம் இரவு ஒரு நேரம் பகல் ஒரு நேரம் இரவு ஒரு நேரம் பகல் இரவும் என்று ஆண்டவன் படைத்து 24 மணி நேரமாகிய 60 நாளிகை ஒரு நாளை படைத்தார். ஒரு நாளை படைத்திருக்காரு. அதிலே ஆண்டவன் பகல் 12 மணி நேரம் இரவு 12 மணி நேரம் நம்மளுக்கு நித்திரை. அதான் வெயிலே பகலெல்லாம் நம்மளுக்கு உழைப்பு. நைட் வந்து தூக்கம். ஆமா பகல் உழைப்பு. இரவெல்லாம் 8 மணி நேரம் தூக்கம். ஆமா உண்மைதானே. எவனா விடியல நம்ம தூங்கிட்டு தானே இருப்போம். ஆமா விடிஞ்சா தானே காடு வரைக்கும் போக முடியும். ஆமா உண்மைதானே. இறைவனாகிய பகவான் நாமளுக்கு அமுதளிக்க வேண்டும் என்று ஆதிபராசக்தி ஆண்டவன் சிவன் பெருமாளை அழைத்து பகவானே பரம்பொருளே இறைவாகம் அனைத்தையும் படைத்தால் போராது உலகத்தை படைத்த மனுக்களுக்கு படிகளந்து வாருங்கள் என்று பார்வதியால் சொல்லும் போது படியாட்டம் என்று ஆண்டவன் சிவபெருமாள் பார்வதியை
இடமதில அரிசி வாங்கி கொண்டு தாரேல உலகமெல்லாம் ஐயா உலகமெல்லாம் அந்த இரண்டொலி பார்வதியா இறந்த வாரும் என்று பார்வதியா இடமதிலே படியரிசி வாங்கி கொண்டு ஆளினை எடுத்து ஆடி எங்கும் படியடந்தார் உரியதினை எடுத்து உலகமெல்லாம் படியடந்தார் மறக்காதினை எடுத்து ஆணுலமும் படியடந்தார் ஆளாக்கினை எடுத்து ஆண்டவே பகவான் அகிலமெல்லாம் படியடந்தார் படி இழந்து வார போது சத்தியமா பார்வதியா பகவா எப்ப வருவார் என்று பார்வதியும் எதிர்பார்த்தாள். அகில உலகமல்ல ஆண்டவன் படி இழந்து திருக்கைலாசம் வருகின்றார். பகவா எப்ப வருவார் என்று பார்வதாதேவி எதிர்பார்த்தார். ஆமா சிவபெருமாளை எதிர்பார்த்து தங்க தாம்பலத்திலே பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து கண்டியிலே ஜலம் எடுத்து தள்ளி கொண்டு வந்து சிவபெருமாளை தங்க தாம்பலத்தில் நிக்க சொல்லி பாத பூஜை முடித்தா பணிவிடைகளை செய்தார். பாதத்தில் மலர் போட்டு அம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி ஆகிய பார்வதி அடிகளந்த பகவானுக்கு அடிகளந்த பகவானுக்கு ஆடும் பலம் கொடுப்பாடும் இடைகளந்த ஈசனுக்கு இளைப்பாரி கலைத்து வந்த அவளோ கலைப்பாரி அவளோ கலைப்பாரி இளைப்பாரி இலை கொலுபிறந்த வாரம் கோமதியா பார்வதி ஈசனுடைய ஆண்டவனே பகவானே ஆண்டவனே ஆதிசத்து சுவாமி பரம்பொருளே அன்றாடம் ஆண்டவன் படைத்த மனுக்களுக்கெல்லாம் அமுதளிப்பது வழக்கம் தானே. பகலும் இரவனும் படியடக்கியடா. இப்ப நம்மளுக்கு இந்த 2022ஆம் ஆண்டுல ஐப்பசி மாதத்துல இந்த வீரவநல்லூர்ல கம்பளத்தம்மா கோயில்ல நம்மளுக்கு இன்னைக்கு சிறந்த இந்த ஊர்ல 13 வருஷத்துக்கு பிறகு இப்ப படி இழந்திருக்கான். 13 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் படிக்க வந்திருக்கோம். யாதவ சமுதாய மக்கள் எல்லாம் நம்ம இந்த வருஷம் படிக்க நம்மளை கூட்டு வந்திருக்காங்க. சிறப்பு கூட நடக்கு இன்னைக்கு. இதே போன்ற அன்றாடம் நீங்கள் படைத்த அனைத்து மனுக்களுக்கும் படியிழந்து வருகின்றீர்கள் அல்லவா? ஆமா. மறுநாளும் சிவபெருமாள் படியிழக்க புறப்படும் பொழுது மறுநாள் படியிழக்காரா படியரசை எடுத்துக் கொடுக்கும் போது நீங்க கைலாசம் வரும்போது ஒண்ணு கூட மிச்சம் இல்லையே. என்னதான் நீங்க படி இழந்திருப்பீங்க. ஆமா. ஆண்டவா சிவபெருமாளே சங்கரனே பகவானே என்று நானும் உங்களோடு வருவேன் ஐயா.
போது பகவானோ யாது சொல்வார் அம்மா பார்வதியே பார்வதியா என்னோடு நீ வந்தையா இளைஞர் வந்து சேரும் அம்மா பகவானோடு வந்தையா பரிமோசம் வந்து சேரும் அடிகளுக்கு வேண்டாம் பார்வதி ஆதிவராஜத்தி அங்கே இருக்க என்னோடு நீ உலகம் எல்லாம் படிகளுக்கு வந்தையானா அவையா படைத்த உலகம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் மானிட மனுக்களை நான் பலவிதமாக படைத்திருக்கிறேன். அப்படி உலகத்திலே சிவலிங்கனை என்னதான் படைத்திருக்கியா? ஒருவரை கூணாக இன்னும் ஒருவரை குருடராக கூண் குருடு செவிடு. ஆமா, குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாத பேர்கள் உள்ள இல்லாதவங்க சில பேர்களுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதி கொடுத்திருப்பேன். மாடலாம் ஆளுகளாம் கூடலாம் மாட மாளிகை கூட கோபுரங்களோடு கோடீஸ்வரராக வாழ்ந்தாலும் இருக்குமா ஒரு குழந்தை இருக்காது. இருக்காது. மற்றவர்களுக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. குடிக்கிறதுக்கு கூழ் இருக்காது. அங்கதான் 21 பொட்ட பிள்ளையா நான் படைச்சிருப்பேன். பிள்ளை கொடுத்திருப்பேன். ஒருவர் மாளிகையில இருப்பார், மற்றவர்கள் மண்குடிசையிலே வாழ்வார்கள். ஒருவர் கோபுரத்தில் இருப்பார்கள், இன்னும் ஒருவர் குடிசையிலே வாழ்வார்கள். ஒருவர் பண்ணையாரா இருப்பாங்க, பக்கத்திலே ஒரு ஆளு நம்மள மாதிரி பண்டாரமா இருப்பாங்க. அதனால ஈஸ்வருடைய படைப்பு, ஈஸ்வருடைய அவதாரங்கள் எல்லாம் இதெல்லாம் என்னுடைய படைப்பம்மா. பார்வதி, அம்மா பார்வதி, என்ன நீ உலகிற்கெல்லாம் மாதா, உலக மாதா. இந்த உலகத்துக்கு மாதா. மனசு ரொம்ப இலகின மனசு. ஆமா, அதனால என்னோடு நீ வந்தையானா படி அளக்க வந்தேன்னு சொன்னா எனக்கு இறை இழக்க நேரம் இருக்காது. அம்மா ஈஸ்வரி, உனக்கு பதில் சொல்லியே என் நேரம் சரியா போகும். ஆமா, இன்னைக்கு படி இழக்க. அதனாலே பார்வதி, ஆமோ நான் படி இழந்து வாரேன் அம்மா. அவையா கைலையிலே குலுகுருவென்று ஆண்டவன் படி இழக்க பயணமானார். காலையில் படி இழக்க வந்தார். அந்த வேளையிலே பார்வதாதேவி எண்ணுகின்றாள், என்னையா ஆண்டவன் போனாலும் படி இழக்க போனாலும் அவர் படி இழப்பை எப்படியாவது இன்னைக்கு நம்ம பரிசோதனை செய்தாக வேண்டும். ஆமா, அப்ப என்ன செய்யலாம் என்ற ஆதிபராசக்தி அம்பிகை அங்கே இருக்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி விஸ்வகர்மா வைத்தா வரவானே விஸ்வகர்மா வைத்தா வரவானே மகனே திரமா சிறப்புடனே சிறந்தேவி சொன்ன போதே அதை கேட்ட அப்படியா பாஞ்சூரம் கம்பு பாஞ்சூரம் அட்டை சிறு கட்ட சிவன் ஒன்று செய்தா பார்வதியில் வாங்கி பகவானுட படியளப்பை பரிச்சை செய்ய வேணும் என்று சிமிழை வாங்கினா சிமிழுக்கு தகுந்ததோரு உயிரை நம்ம பிடிச்சடைக்கணும். சின்ன சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடிச்சடைக்கலாம்? சிச்சிமிழு நல்ல கடல் எடுத்து வளம் தீட்டி போட்டிருக்காங்க. அது ஒரு ஆளை பிடிச்சு அடைக்க முடியுமா, பூனையை பிடிச்சு அடைக்க முடியுமா? அதுல நம்ம கூட போய் அடைக்க முடியுமா? அதுல ஆமா, சின்ன சிச்சிமுளி அக்கம் பக்கம் பார்த்தா ஆமா சிற்றெலும்பு சாரசாரையாக செல்லுகின்றது. நெட்டுக்கு போகுது சாரசாரையா. சிவனுக்கு தகுந்த உயிர் இந்த உயிர் தானே. அவையோ சிவன் தேவி பார்வதியானவா அவையா உயிர் அஞ்சிட்டே சிவனுக்குள்ள பிடித்தடை காணி பூட்டும் போட்டு சிவனி பூட்டு தானே பூட்டி தான பட்டாரிலே உடலால் முடிந்து கொண்டு மக்களுக்கு சொருகி கொண்டு சிவன் வருவாரு
நாளெல்லாம் இறையிழந்து முடித்தல்லோ கைலாசமாற போது என்னைக்குமே பகவான் படியிழந்து கைலாசம் வரும் பொழுது சிவபெருமாள் எப்ப வருவார்னு பார்வதி படக்குன்னு எந்திப்பா பாத பூஜை முடிப்பா பணிவிடைகளை செய்வா. அன்று ஆண்டவன் அவளை அழைத்து போகாமல் இருந்ததினால பகவான் மேல சந்தேகம் கொண்டு சிவனை ஏற்று பார்க்கல, எதிர்த்து முடிக்கல. ஆமா ஆதிபராசக்தியானவா அங்கேயே கேள்வி அகிலாண்ட கூடி சிற்றெரும்பை பிடித்து சிமலுக்குள்ளே அடைத்து திருக்காணி பூட்டும் போட்டு பூட்டி எல்லாம் முந்தியில முடிஞ்சு நான் இடுப்புலாம் சொருங்கிருக்கேன். இவர் எப்படி இன்னைக்கு படி அளக்காருன்னு பாத்துருவோமே. இன்னைக்கு வரட்டுமா பகவான் என்ற எண்ணத்தோடு பார்வதாதேவி இருக்க கண்கள் சிவந்து கடுங்கோவமா நிக்க ஆண்டவன் என்ன செஞ்சா? ஐயோ இன்னைக்குமே படக்குன்னு எந்திப்பா பாத பூஜை முடிப்பா பணிவிடைகளை செய்வாள. கோபத்தில் இருக்காளா? ஏன் என்று மௌனமாக இருக்கின்றாள். ஆமோ வீட்டினக மடக்கலே மௌனமா இருப்பதென்ன மௌனமா மாயந்த பார்வதியா அம்மா பார்வதி அவையா நான் இல்லா வேளையில நீ மௌனமாயிருக்கும் காரணம் என்ன? ஆண்டவா சிவபெருமாளே ஈசா இறைவா உலகமெல்லாம் படி இழந்து வரக்கூடிய ஈசனுடைய மனைவி அல்லவானா எனக்கு என்ன குறை இருக்கு? உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளும் அல்ல. ஆமா ஆனாலும் உங்க மேல எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? படி இழந்தவனும் வந்துகிட்டு இருக்கீங்களே, நீங்க இன்று யார் யாருக்கெல்லாம் படி இழந்தீர்கள்? என்ன வழங்கும் மாநில மக்களுக்கெல்லாம் உலகத்தில் படி இழந்த அம்மா பார்வதி, என் மேல உனக்கு அப்படி என்ன சந்தேகம்? ஆமா கல்லுக்குள்ள இருக்கும் தேரைக்கும் சரி கற்பைக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சிக்கும் கூட நான் படி இழந்திருக்கிறேன். அப்படி ஒண்ணு இருக்கும் ஆண்டவா. உண்மையாகவே படி இழந்தது நிச்சயமே. ஆனா உலகத்திலே ஏன் கஞ்சியோ கஞ்சி சோரோ சோரோன்னு சொல்லி தெரியுதாங்க. படி இழந்தா அப்படி சொல்ல மாட்டாங்களா? சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி. ஆண்டவன் எல்லைக்கு சிவட்டிருந்தானே. உலக மக்களுக்காக பட்டினி இருந்து நான் படி இழக்கும் பொழுது யார் என்னை வணங்காமல் மதியாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் ஒரு பொழுதும் படி இழப்பதில்லை. ஆண்டவா, எத்தனை உயிருக்கு படி அளந்திருந்தாலும் இன்று நீங்கள் இரு உயிருக்கு படி அளந்திருக்கவே முடியாது இறைவா. பார்வதி இல்லையா? அம்மா பார்வதி, அம்மா பார்வதி அள்ளுக்குள்ள கடவுள் அறியா அறைக்குள்ள அரணறியா செப்புக்குள்ள சிவனறியா அடியே ஏடி அம்மா பார்வதி, சந்தேகம் உனக்கு வேண்டாம்.
நான் நகண்டாத்தான் நகலும் நான் படைத்த உலகமல்ல உமையவளே ஈஸ்வரி பார்வதி என்ன பட்டினியாய் இருக்கும் உயிரையும் எடுத்து வா பார்க்கலாம். நீ கொண்டு வா இப்பமே கொண்டு வாரு. ஆமா என்ற ஆதிபராசக்தி அம்பிகை அங்கே இருக்கண்ணே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியம்மா அவதான உலகத்துக்கு மாதா அங்கே இருக்கண்ணி யாரு நார்களா அவதான் உலகம் தானே உழைக்காரு சுச்சி மிளை எடுக்காரு சீனி புட்டை பிரித்தடைத்து சுத்தி பகவான இங்க மட்டும் முடியாம வச்சிருக்க பகவானை பரிசோதித்து விட்டோமே பழியாறு கேட்டனா நம்மளுக்கு பொல்லா பாவம் அல்லவா? கை பதறி கால் பதறி அங்கம் பதறி ஆதித்தராகின்றவர் பகவானே ஆதி சக்தி வார்த்தை நீங்க கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுளறிய மாயமில்லை, அறைக்குள்ள இருந்தாலும் அரணறியா செப்புக்குள்ள இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை. உங்க மகிமையை அறியாமல் பரிசோதித்த என்னை பகவானே நீங்க பொறுத்தருள வேணும் ஐயா, காத்தருள் பொறுத்தருள வேணும் ஐயா. பார்வதியா செய்த கொண்டோ பகவானே ஈஸ்வரியா கொண்டோ இறையோனே பார்வதியா செய்த கொண்டோ அந்த பார்வதியும் சொன்ன போது பகவானை அது சொல்வா, பார்வதி இல்லையா நீ செய்த குற்றங்கள் யாவையும் நான் உன்னை மன்னித்தேன் அம்மா. நீ செய்த குற்றங்களை நான் மன்னித்தாலும் எனக்கு செய்த பாவ குணத்து ஒரு நாளும் தீராது, ஒரு நாள் ஒரு பொழுதாவது தீராதம்மா. சிறப்பான வேளையிலே பாடநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தோம் வமுசா என்ற அவர்கள் ஒன்று வந்து 100 கோடி உயர வேணும் கையில் செய்யும் தொழில்கள் எல்லாம்
அம்பல தமிழ் கிருபையாலே கல்யாண வாழ அம்பலத்த கிருபையால அவனை ஆதிசது பார்வதியா ஆண்டவன் இடமாதிலே பகவானே பரம்பொருளே ஆண்டவா சிவபெருமாளே ஆமோ அறியாமை நான் செய்த குற்றங்களை ஆண்டவா பொறுத்தருள வேணும் ஐயா. நான் பார்வதி செய்த குற்றம் பார்வதி செய்த குற்றங்களை பகவான் நீங்கள் பொறுக்க வேண்டும். ஈஸ்வரியா செய்த குற்றம் ஈஸ்வரே. அம்மா பார்வதி நீ செய்த குற்றங்கள் யாவையும் நான் உன்னை மன்னித்தேன். நீ செய்த குற்றங்களை நான் மன்னித்தாலும் எனக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது. ஒரு நாளும் ஒரு பொழுதும் உனக்கு தீராத. ஏடி அம்மா பார்வதி ஏடி அம்மா பார்வதி கொண்டவனை புதிய பவயம் ஒரு சன ஆண்டவனை ஆண்டவனை பரிச்சை அதிகமாக அந்த பார்வதிய இடமறில வானும் சொன்னமோ பார்த்துட்டாள பார்வதி கொண்டவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா யாரால முடியும்? ஒரு பிள்ளையால முடியும், ஒரு குழந்தையால தான் முடியும். ஆமா புருஷனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா ஒரு பிள்ளையால தான் முடியும். வீட்டுக்குள்ள ஆட்சி பாஜா அத்திரி பாஜாமா வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு 1000 சண்டை இருந்தாலும் ஆண்களுக்கானாலும் பெண்களுக்கானாலும் வாழ்க்கையே வாரிசு வச்சுதான். ஆமா கண்டா வீட்டுக்குள்ளே வெட்டிடுவேன் குத்திடுவேன் வல்லைய கொம்பால இருக்கிறவன் வாங்க சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா. பக்கத்துல ஒரு குழந்தை இருந்தா அப்பான்னு சொல்லி காலை போய் கட்டினா இப்படி ஒரு பிள்ளை இருந்ததுன்னு வைங்க, பிள்ளைய கண்டா வியாதியிலவான் குடிச்சிட்டு போனா போறான் வந்தா வாரான். நம்ம பிள்ளைக்க வேண்டியாது வாழணுமே நினைச்சு பொம்பளை அத்தனையும் மறந்துடுவா. அப்படி காலத்தை தள்ளிக்கிட்டே இருப்பா. போனா போட்டும் பிள்ளைகளுக்காக வேண்டியே பெண்கள் வாழ்வாங்க. ஆமா ஆனா ஆம்பளை நினைப்பாக்க போலத்து போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் கழிச்சு நாளைக்கு ஒரு நாளாச்சு, இன்னைக்கு ஒரு நாளாச்சு, நாளைக்கு ஒரு நாளாச்சு. ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆமா ஐயோ பார்வதாதேவி குழந்தை கேட்கின்றால் பகவானே பரம்பொருளே ஈசா இறைவா உங்களுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா உங்களோட அனுகிரகத்தால அடியில் வைத்து விளையாட முதலை ஒன்று வேணும் ஐயா. கொஞ்சி நானும் விளையாட குழந்தை ஒன்று சிரித்து நானும் விளையாட சிசுவு ஒன்று எனக்கு வேணும். அந்த பார்வதியும் சொன்னபோது
மாட்டான், கட்ட மாட்டான், கையில வைக்க கட்டுக்கு மாட்டான், அடங்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், இந்த கடவுளை மதிக்க மாட்டான். மாயானம் போவான், மாயானம் போவான், மாண்டவனங்களை தும்பான், சுடுகாடு பிள்ளை பணம் போவான், செத்த பணத்தை தும்பான், ஆமா, ஐயோ சுடுகாடு போவான், இறந்த பிணங்களை தும்பான். அம்மா இறந்த விலங்குகள் எல்லாம் அள்ளி அப்படி ஒரு குழந்தை நம்மளுக்கு தேவைதானா? தேவதானா? ஒரு குழந்தைன்னு இருந்தா ஆமா, பெத்தவங்க எதுக்கு பெத்து வளர்க்காங்க? என்ன என்ன எதுக்கு பெத்து வளர்க்காங்க? பெத்து வளர்த்து பேரு வச்சு அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்காயா? அப்படியா? பெத்து வளர்த்தது கஞ்சி விட கூடாதோ? அப்படியா? ஓ யா அப்படியே அதுதான் கஞ்சி விட மாட்டாங்களா? அவங்க அத்தனை அனுபவிச்சிருப்பாங்கல்ல, அவங்க வயசுல அவங்க அனுபவிச்சிருப்பாங்கல்ல, அதத்தான் இவங்க சொல்லுவாங்க. உண்மைதானே? நல்ல பிள்ளைகள்லாம் முன்னோர்கள் சொல்றத பெரியவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்கும். ஆமா, இந்த கட்டக்கார மாதிரி உள்ள யானைக்கு போனா துண்டுக்கு முண்டு பேசுறது என்ன செய்யும்? அப்ப சில பிள்ளைய தாய் தாப்பா சொன்னா கேக்குமா? ஏழை போனா சொல்லும், சொல்ல கேட்காது. ஒரு பிள்ளைகளை ஏன் வளர்க்கம்னா பெத்து வளர்த்து பேரு வச்சு 60 வயசு வரைக்கும் தான். ஆமா, 60 வயசுக்கு முன்னால பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன், தாயும் தந்தையும், தாய்க்கும் தந்தைக்கும் வயசு 60 ஆயிடுதுன்னா ஆமா, அவங்களுக்கு அம்மா அப்பா நம்ம பெத்த பிள்ளைகள் தான். அப்படியா? ஆமா. ஒரு மனிதருக்கு தலைமுறையா 60 வயசு வரைக்கும் தான் ஒரு தலைமுறை. ஓ தலைமுறை வந்து 60 வயசு. 60 வயசு முடிஞ்சிடுதுன்னு வைங்க, 60ஆம் கல்யாணம்னு ஒண்ணு நடத்தி வைக்காங்க தெரியுமா? 60க்கு 60 மறுமாற சூடுவாங்க. 60ஆம் கல்யாணத்தை ஏன் நடத்துதாங்க? முத அதை சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஊர் மக்களுக்கும் சாப்பாடு போடுறதுதான். சாப்பாடு போடணும். ஆமா, தானத்தில் உயர்ந்ததானா அன்னதானம் தானே. யாவனா வரும்படி பத்தன பத்தியரா? அப்படி இல்லன்னு அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்கன்னா சிலவங்க சொல்றாங்க அப்பா அம்மா கல்யாண கோலத்தை பிள்ளைகள் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களாம். சில பிள்ளைய அப்படியே ஆசைப்படுவாங்க. அப்பா அம்மாவை கல்யாணத்தை பார்க்கணும் எந்த பிள்ளையாவது நினைக்குமா? நினைக்காதா? நினைக்காது. அது தவறு. ஆமா, தாய்க்கும் தந்தைக்கும் வயசு 60 ஆயிடுதுன்னா ஒரு தலைமுறை முடியுது. அதனால 60ஆம் கல்யாணத்தை முடித்த அன்னைக்கு அந்த அம்மா அப்பாட்ட பிள்ளைகள் வந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? கால் விழுந்து கும்பிட்டு வணங்கி 61 வயசு வந்துடுதுன்னா மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வயசு தான். ஓ ஒத்த வயசு. ஆமா, ஆமா, அந்த 60 வயசு வரைக்கும் தான் ஒரு தலைமுறை. சிலவங்க வாழ்த்துவாங்க 100 வயசு வரைக்கும். 100 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம வாழணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த 4 பேர் வாக்கு நல்ல வாக்கா பழிச்சாதான். ஆமா, 120 வயசு வரைக்கும் 150 வயசு வரைக்கும் அந்த காலம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. 160 வயசு வரைக்கும் 120 வயசு ஒரு மனுஷனுக்கு வந்துடுதுன்னா தலைமுறை 2. ஆமா, 180 வயசு வந்தாதான் 3ஆம் தலைமுறை. ஓஹோ, 240 வயசு வந்துருச்சுன்னா 4வது தலைமுறை. ஓ 240. அது எங்க அப்பாவுக்கே 3ஆம் தலைமுறைக்காரங்கப்பா அப்படின்னு அந்த உறவு விட்டு போகுமா? ஆமா, உண்மைதானே? அதுக்குத்தான் 60ஆம் கல்யாணம்னு ஒண்ணு முடிச்சு வச்சாங்க. ஓ 60க்கு 60 மறுமால. அப்ப தாய் தகப்பனுக்கு வயசு 60 நெருங்கிடுதுன்னா அவங்கள பெத்த பிள்ளைகள் பிள்ளைய மாதிரி பாத்துக்கிடணுமா? ஆமா, அது வரைக்கும் தாய் தகப்பங்க இதுகளை பார்த்தாங்கல்ல. இப்ப அப்படி பிள்ளை பார்க்குமா? முதியோர் இல்லத்தை போய் தேடிக்கு நிக்கும் எங்க கொண்டு உங்களை ஒப்படைக்கணும்னு. மச்சானுக்கு இன்னும் 60 ஆகல, இன்னும் 2 வருஷமாவது இருக்குல்ல. அவரு 60 வயசு வந்து பென்ஷனுக்கு அறிவார் பில்லு பாட்டினார். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, ஆபத்துக்கு அரும்பசிக்கு உதவாத அன்னம், அன்னமோ ஆபத்தை தீர்க்காத தண்ணீர், தண்ணீரோ தரித்திரம் அறியாத பெண்டீர், ஆமா, கோபத்தை அடக்காத வேந்தன், கோபத்தை அடக்க ஒருமொழி கேளா சீடன், சீடனோ இவன் இருந்தும் இறந்தும் பலன் இல்லைனா. குருவ சொல்ல கேட்பாங்களா? ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை எப்படி பேணி காத்தாங்களோ அதே மாதிரி பிள்ளைகள் பேணி காக்கணும்னா. ஆமா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. பெரிய ராஜாதி ராஜா. ராஜாவுக்கு எந்த குறைகளும் உண்டா? கிடையாது. மாட மாளிகை, கூட கோபுரம், மந்திரி பிரதானி, சேனாதி படைகள், படலாம் குருத படலாம், காவலர்கள், ஏவலர்கள், களஞ்சிய பொன் திரவியங்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆலகட்டின் ஜாவடி. ஆனா ராஜாவுக்கு எல்லாம் இருந்தோம் மனசுல நிம்மதி இல்லை. அவருக்கு நிம்மதி உண்டா? சொத்து சுகமெல்லாம் இருந்தும் சூழ்நிலை சரியில்லாம இருக்கு. மனநிலையோடு இருக்க
இருக்காரு. அப்ப அந்த ராஜா ஒரு நாளை பார்க்க ஆமா ஒரு குதிரையில ஒத்த வழியா போய்கிட்டு இருக்கும் போது அந்த நம்ம பெரிய ஐயா 2 பேர் நிக்காங்களே, அது மாதிரி குதிரையில சவாரி அவங்கள மாதிரி உள்ள ஆளை கூப்பிட்டு ஐயா ஐயா அவங்க விவசாயி விவசாயம் பண்ணுவாங்க. கசவனத்தை பாசிக்கிட்டு கோவணத்தை இருக்க கட்டி கமலை இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க வயக்காட்டுல தண்ணி இறைக்காங்க. 2 மாடு பூட்டி இந்த கமலையில கலந்து தண்ணி இறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனுஷன் பக்கத்துல ஆமா ராஜா இவங்க மாதிரி உள்ள பெரிய ஆளை கூப்பிட்டு ஐயா ஐயா எனக்கு எத்தனைதான் நாட்டுல சொத்து சுகம் இருந்தாலும் எனக்கு நிம்மதி உண்டா, நாட்டையே ஆளும் வேந்தனாக இருந்தாலும் என் மனசுல நிம்மதி இல்லையே. படுத்தா நிம்மதியா தூக்கம் வரணும், பணத்துக்கு எந்த குறையும் இல்லை, பாலோடு ஆனா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு நிம்மதி எங்க இருக்கு. ஆமா அப்பந்தான் அந்த ஆளு சொன்னாரு, அதோ ஒரு ஆளு கமலை இறைச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் நிம்மதியை சொல்லுவாரு. ஆமா உடனே இவர் விருதுன்னு ராஜா அங்கிருந்து வந்து சரி அந்த கமலை இறக்கக்கூடிய விவசாயி பக்கத்துல ஐயா பெரியவரே நான் நாட்டையே ஆளக்கூடிய ராஜாவா இருந்தாலும் கவலை அதிகமா இருக்கு. ஆமா கவலை எனக்கு தூக்கம் வரல. ஆமா எனக்கு நிம்மதி எங்க இருக்குயான்னு கேட்டார். நிம்மதி எங்க போய் கேட்க? அப்ப அந்த பெரிய மனுஷன் என் கூட வீட்டுக்கு வரும் அப்படின்னு கமலையக்களை போட்டுட்டு ராஜாவை அவருடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனார். கமலையக்க நிப்பாட்டு மாட்டாவது மரத்துல கட்டிட்டு அப்படி அழைத்து கொண்டு போகும்போது வாசல் முன்னால யார் இருக்கா? என்ன வெயில் இப்படி அடிக்கு? அந்த கமலை அரைச்சுக்கிட்டு இருந்தாருல, அவருடைய அம்மா அப்பா 2 பேரும் முன்னால உட்கார்ந்து இருந்தாங்க. 2 பேரும் குத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்பா அம்மா 2 பேரும் ஒரு கும்பாவில கூளை கரைச்சு தாய் தகப்பனை குடிக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. சரி அப்ப ராஜா விட்ட விவசாயி சொன்னாராம், ஐயா ஐயா எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 4 ரூபாய். ஒரு நாளைக்கு நான் உழைச்சு வேலை பார்த்தா சம்பளம் 4 ரூபாய். ஆமா எத்தனை ரூபா? 4 ரூபாய். 4 ரூபாய் தான் அந்த கால துட்டு. 4 ரூபாயில 1 ரூபாயே என்னுடைய பெற்றவங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். நான் உண்டியல்ல போட்டு வச்சிருக்கேன். இல்ல இல்ல பெற்றவங்களுக்கு கொடுத்த அந்த கூழ் அவங்க குடிக்காங்க. அந்த செலவுக்கு நான் 1 ரூபாய் கொடுத்திருக்கேன். ஏன் தெரியுமா? இது என்னுடைய அப்பா அம்மா என்னை பெற்று பேணி அந்த காலம் வளர்த்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பட்ட கடத்தை இன்னைக்கு நான் தீர்க்க. என்னை வளர்த்த ஆளாக்கி எனது கஞ்சி ஊத்தி காக்கை குஞ்சி ஆனாலும் தன் குஞ்சி பொன் குஞ்சியாகவே நினைத்து என்னை வளர்த்து அவங்க சேமிச்சு வச்சாங்க. ஆமா நான் அதுல கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடத்துக்கு 1 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதான் பெத்த கடன். அடுத்து இன்னொரு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போனார். அங்க யாரு இருக்கா? அந்த விவசாயியுடைய உடன் பிறந்த சகோதரி இருக்கா. இவ எங்க அக்கா, கூட பிறந்தவா. இவளை கட்டி கொடுத்தாச்சு. கணவன் கை விட்டுட்டாரு. நியாயமா பார்க்க போனா இவளை எங்க அப்பா அம்மா தான் பார்த்து காப்பாத்தணும். ஆனா நான் இவளுக்கு 1 ரூபாயை நான் கொடுத்திருக்கேன். ஏன் தெரியுமா? இது என்னுடைய தர்மமாக. தர்மம் தலகா கூட சொல்லுவாங்க. எங்க அக்காளுக்கு கஞ்சி ஊத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. தர்மம் கொடுக்க எங்க அப்பா அம்மா இருக்கிறதுனால இல்லைன்னா என்னுடைய கடமை தான். அதனால கணவனை இழந்து வந்தவளுக்கு வாழ்க்கை சரியில்லாம வந்தவளுக்கு நான் 1 ரூபாய் அவளுக்கு கொடுத்திருக்கேன். ஆமா அது என்னுடைய தர்மம். அதை வைத்து அவ கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்தாக்கல வர்றோம். ஆமா அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனார். சரி அவருடைய மனைவியை காட்டினார். அந்த அம்மா ஒரு டம்ளர்ல கூழ கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா இது நான் கட்டின மனைவி, என்னுடைய வீட்டுக்காரி. இவளுக்காக நான் 1 ரூபாயை கொடுத்திருக்கேன். அவளை கொடுத்திருக்கேன். ஏன் தெரியுமா? என்னையே தஞ்சம் என்று வந்த என் மனைவிக்கு நான் கஞ்சி ஊத்துறது என்னுடைய கடமை. கடமை தானே? ஆமா அதனால கடமைக்கு நான் 1 ரூபாய் கொடுத்திருக்கேன். அவளுக்கு 1 ரூபாய் ஒதுக்கிட்டேன். வாங்கின வட்டிக்கு 1 ரூபாய், தர்மத்துக்கு 1 ரூபாய், 2 ரூபாய், கடமைக்கு 1 ரூபாய், 3 ரூபாய். 4வது பெத்த மகனை கூப்பிட்டார். ஐயா இந்த இருக்கு பாருங்க, பெரியவன இது என் பிள்ளை. ஆமா ஆமா அவனுக்கு நான் இப்ப வளர்த்த ஆளாக்குறேன். ஏன் தெரியுமா? இதுதான் என்னுடைய பேங்கு. ஆமா இந்த இந்திய பேங்க், கனரா பேங்க். நான் சேமிச்சு வச்ச சொத்து பூரா இதுதான். ஆமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஆமா ஏன் தெரியுமா? இல்ல இன்னைக்கு நான் இவனை வளர்த்த ஆளாக்குனா இந்த சேமிப்பு நாளைக்கு நான் கஷ்டப்படும் போது எனக்கு கஞ்சி ஊத்தி காப்பாற்றும். பேங்க்ல ரூபாய் போட்டா வட்டி கட்டி சேர்ந்து எடுக்கும்ல, அத மாதிரி போட்டுக்க. அதனால என் பிள்ளை எனக்கு ஒரு பேங்க் மாதிரி. ஆமா அவனுக்கு 1 ரூபாயை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன்.
அப்ப 4 ரூபா சரியா போச்சு. அதை வச்சு நாளைக்கு எங்களை காப்பாத்திக்கிடுவான். ஆமா, பிற எதுக்கு நாங்க கவலைப்படணும்? அதானே பிற எதுக்கு எங்களுக்கு நிம்மதி இல்லாம போகும்? ஏன் நிம்மதி தான் போவோம் அப்படின்னு ஒரு சாதாரண விவசாயி ராஜாவை பார்த்து சொன்னாராம். ஐயோ, அப்ப நிம்மதி எங்க இருக்கு? எங்க இருக்கு? கூட்டு குடும்பமா நிம்மதியா? பணத்துக்கு ஆசைப்படாத வீடுதான் நிம்மதி. அந்த வீட்டுல நிம்மதி இருக்குமா? எங்க நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. எவனா வயக்காரன் வேலையாட்களுக்கு பணம் கொடுக்கணும், அங்க கொடுக்கணும். இப்படியெல்லாம் படைத்த இந்த உலகத்திலே நான் பெற்ற பிள்ளை இரண்டும் நம்மளுக்கு உதவலையே. உதவலியா? 3வது பிள்ளையும் உனக்கு தேவைதானா ஈஸ்வரி என்று ஆண்டவன் எடுத்துரைத்தார். ஆமா, பார்வதி கேட்டாளா? எப்படியானாலும் எனக்கு 3வது குழந்தை வேணும் ஐயா. 3வது ஒரு புத்திரவாக்கி வேணும். சக்தி பார்வதி, சக்தி பார்வதி நரிடம் சொன்ன போது ஆண்டவன் பகவானோ இந்த வரம் கேட்டாலோ, இந்த வரம் கேட்டாலோ, இந்த வரம் இருவேர்களுமே குழந்தைக்காக வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே கைலேயங்கிரிக்கு யார் வாரா? பூமாதேவி வந்தா. கைலாசம் வாரா? பூமாதேவிக்கு அந்த காலத்திலே உயிர் சமங்களை உயிரை தவிர உயிருக்கு அந்த கால அழிவு கிடையாது. எங்க பார்த்தாலும் ஒரே உயிர் சமதான். பிறப்பை தவிர இறப்புனா என்னன்னே தெரியாது. பிறப்பு தான் உண்டு, இறப்பு கிடையாது. அந்த காலத்துல ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால மனிதர்கள் உருவாகக்கூடிய காலத்திலே தோளும் குறுகி குறுக்கெல்லாம் முள்ளு முளைச்சி ஆவி அடங்கி ஒடுங்கி கண்ணும் தெரியாம, காது கேட்காம, வாய் பேசாம, வயிறு பசிக்காம பூனைக்கு முள்ளி பிடிக்க சதை இல்லாம இருப்பாங்களாம். ஆமா, அப்படி அந்த காலம் சாவே இல்லாத போது சரி வீடு வாசல கட்டும் போது அவங்களுக்குன்னு ஒரு சின்ன மாடாக்குழி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாடாக்குழி இருக்குமோ? எப்போ உலகம் தோன்றும் பொழுது. அப்படியா? இந்த மாடாக்குழி ஏன் போடுறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இந்த டைல்ஸ் எல்லாம் அப்பம் கிடையாதுல்ல. அந்த காலம் அந்த டைல்ஸ் இந்த டைல்ஸ் அது அந்த டைல்ஸ் இந்த டைல்ஸ் அப்படிலாம் கலர் கலரா. அப்ப வந்து குளமண் செவரு மண்ணை குழச்சி வீடு கட்டிருக்காங்க. மண்ணும் குடிசை. ஆமா, பனை ஓலையை கொண்டு வந்து கூரை மேய்ஞ்சிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு தரையோ மண்ணும் தர. ஆமா, ஏசில உட்கார்ந்தத மாதிரி இருக்குமா அந்த காலத்துல. அப்படி இருக்கக்கூடிய வீட்டில 2 மாடாக்குழி ஏன் போடுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வரக்கூடிய மருமகா மாமை மாமியால வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் வீடு வாசல வெள்ளி செவ்வாய்க்கு பசு மாட்டு சாணியை கொண்டு வந்து பக்குவமா மொழுவாங்க. எந்த வீட்லயாவது சாணி கொண்டு வந்து மொழுவுதமா? சாணியை கரைச்சு வாசலையே தொளிக்க மாட்டோம். எந்த வீட்டுல மருமக வீடு மொழுவுதா வாசல மொழுவுதா? இப்ப வீடு எங்க மொழுவ? அப்ப பசுமாடு சாணியை கொண்டு வந்து மொழிவிட்டான்னா அந்த வீடு மனமும் அப்படி இருக்கும், லட்சுமி கடாட்சியமா இருக்கும். வீட்டுக்குள்ள போகும்போது வீடு வாசல தொடங்கும் போது லைசாயில் என்ன, பினாயில் என்ன, டெட்டாயில் என்ன, டெட்டாயில் வேணுமா? டெட்டாயில் இவெல்லாம் மாறுகல்ல வீட்டுக்கு போடணுங்களா? மாறுகல்ல போடணுங்க, கிரைண்ட் போடணுங்களா? அதுக்கு பேரு டெட்டாயில். அப்ப அப்படிலாம் அந்த கல்லு இந்த கல்லாம் போடணும்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? அத்தனையும் போட்டாலும் வீடு நாரத்தான் செய்து மணக்க மாட்டேங்குது. அந்த காலம் அப்படி கிடையாது. வீடு வாசல மொழிவி கழுவும் போது மாமை மாமியாளுக்கு கண்ணும் தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, வயிறு பசிக்காது. ஆமா, அவங்களை வெளியில போங்கன்னு சொல்ல முடியாது. மர்மவா வீடு வாசல் உணர்ந்த வரைக்கும் அவங்களை அப்படியே தூக்கி மாடாக்குழிகளை வச்சுக்கிடுவாங்க. மாமன் மாமியார வீடு வாசல் உணர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களை தூக்கி கீழே இறக்கி விட்டுருவாளாம். இப்ப எந்த மருமவா எந்த மாமியார தூக்க எடுக்க தூக்கி விட்டுருவா? மாமியால தூக்கி மாடாக்குழிகளை வப்பாளா? தூக்குவாளா? முறிச்சு திணிச்சு வச்சு சாந்த போட்டு மூடிடுவா. இப்ப உள்ளவா உள்ளே இரு, ஏன்னா வருஷத்துக்கு 200 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கி தரேன். என்ன நிம்மதியா கஞ்சியை குடிக்க விடுறாள் அந்த கிழவி. சேரம்பா மாமியால கேப்பா, கொஞ்சம் மாமியாளுக்கு வயசு 64 ஆயிடுதுன்னு வைங்க, முதியோர் பென்ஷன் வரலன்னு மாமியால கடிச்சு தும்ப எத்தனை பேருக்கு வருது? 1000 ரூபாய். இந்த கிழவிக்கு வர மாட்டுக்க, சாவத்தான் சொல்லுவா. சாவுதான் வல்லம்பா சமாளிச்சிருவா. மாசம் 1000 ரூபாய் வல்லன்னே அப்படின்பா. சொல்லத்தான் செய்வா.
கேட்டா சமாளிச்சுக்கிடுவான். உன் கூட சேர்ந்தவெல்லாம் போயிட்டாளே ஏட்டி எங்க போயிட்டா? அங்கதான் அவன் மேலதான் போக சொல்லுவா. ஆனா கேட்டா அப்படி சொல்லிக்கிடுவான். அப்படி உள்ள காலத்துல இப்ப உள்ள மருமவ மாமியால தூக்கி மாட்டாப்பிள்ளைகளை வப்பாளா? அப்படி இந்த மருவா மாமியால தூக்க எடுக்க இருக்க மாட்டான். ஆமா அதே போன்று அவையா அந்த காலத்துல பிறப்பை தவிர இறப்பு கிடையாது. உலகத்தில் உண்டா பூமாதேவி கைலாசம் வந்தா அவையா ஆண்டவா சிவபெருமாளே இறைவா உலகம்னு இருந்தா பாவம் புண்ணியம் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வுன்னு இருக்கணும். இருக்கணும். எங்க பார்த்தாலும் ஒரே உயிர் சுமைகளா இருக்கு. எங்க பார்த்தாலும் என்னால உயிர் சுமைகளை தாங்க முடியல. உலகம் கலியுகமாகி விட்டது. அவையா பூமி பாரத்தை கொஞ்சம் நீங்க குறைச்சு தாங்க. கொஞ்சம் குறைச்சு கொடுக்க. உடனே ஆண்டவன் கைலாச வள்ளுவரை அழைத்து ஐயா வள்ளுவரே ஐயா நீர் உலகமெல்லாம் சென்று பறையோசை அடித்து வாரும் ஐயா. ஆமா இன்று முதல் என்னுடைய படைப்புல என்னுடைய படைத்த பூ இருக்க பிஞ்சு இருக்க காயும் இருக்க கனியும் இருக்க கனியிலையும் கனிஞ்ச கனிகளே பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். அப்படின்னா என்னடா? அப்படின்னா இப்ப சொன்னோம்ல நஞ்சது தொஞ்சது தோலுக்கு இரண்டுக்கும் தொந்தம் இல்லாம வீட்டுக்குள்ள தொந்து 300-400 ஆண்டு காலமாக வாழ்ந்து முடிச்சாச்சு. இதுவே இருந்து என்ன புண்ணியம்? இன்னத்தை அள்ளி எடுக்க போகுது. இதுகளையே பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். பகவான் சொன்னாரு. வள்ளுவரோ ஒரு வெள்ளை யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு ஆமா கையில ஒரு ஒத்த முரசு எடுத்து பூலோகத்திலே வந்து ஒரு தட்டு தான் தட்டினார். செய்தாரு. இதை நாரதர் பார்த்தார். என்ன வள்ளுவருக்கு கோபம் வந்தா தானே சாபம் கொடுப்பாரு. ஆமா என்று சிறுவர்களை அழைத்து ஏ தம்பி ஓடியாங்கடா ஓடியாப்பா சீக்கிரம் கல்லுல பிறகிட்டு வா. நெசமத்தாண்டா வந்துட்டான். ஒரு 5-6 சின்ன கல்லு பிறக்கிட்டு வா சீக்கிரம். கல்ல பிறகிட்டு வா. அந்த அண்ணன் முன்னால கிடக்கு பாரு. அண்ணன் கிடக்கு பாரு. சொல்லுமா கிளிப்புள்ள. ஆமா இந்த கல்ல எடுத்து நான் ஒரு ஆள் டொக்குன்னு அடிக்காருல ஆலமல இருந்துகிட்டு ஒரு லூசு. ஆமா கல்ல கொண்டு எரிஞ்சு பத்துங்கடான்னா. ஆமா சின்ன பிள்ளைகளும் சொன்னா அது உடனே என்ன கல்ல வழியா கெடிக்கார தேடிட்டான் பாரு. வாடா அரக்கு இருக்க முழுக்க இருக்க ஆகி போடுமா? அப்ப நம்மள அரக்கு இருக்கா சொன்னதை கேட்கும் கிளிப்புலன் இருக்காங்க. சொன்ன கேப்பல நாலு மேல எரிஞ்சு ஆமா எரிய ஆரம்பித்தார்கள். வள்ளுவருக்கு வேதனை தாங்காம ஆமா ஆண்டவன் சொன்ன சொல்லை மாற்றி அடித்தார். உளர்ந்தாரு. பகவான் அடிக்க சொன்னது பூ இருக்க பிஞ்சு இருக்க காயும் இருக்க கனிகளையும் கனிஞ்ச கனிகளே பழுத்து வரும்படி அடிக்க சொன்னார். பகவான் சொன்னாரா? ஆனா வள்ளுவர் எப்படி அடித்தார்? மாத்தி உளறி அடிக்க அடித்த போது அடைக்க படைக்க மாண்டு போகுது. பூவுல போகுது, பிஞ்சில போகுது, காயில போகுது, கனில போகுது. அது மட்டுமா மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு. சில நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க மனக்கோலத்தில் மாப்பிள்ளை என்று பிணக்கோலம்னு. கொட்டத்துல மேல தெருவுல பெரியாத்தா போனா கீழே தெருவுல சின்னாத்தாலும் சேர்ந்து போறா. துணைக்கு ஆள்லாம் சேர்ந்துக்கிட்டு போறா. உயிரோடு இருக்கும்போது ஊர் புறணி பேசினா போகும்போது சேர்ந்து பேசிக்கிட்டு போட்டுமே. சிலவா சேர்ந்து ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாளா. அடைக்க படைக்க எங்க பார்த்தாலும் ஒரே பிணச்சுமையாகி விட்டது. ஒரே சவக்கரமா இருக்கின்றது. தாண்டி செத்தா தானே சுடுகாடு எங்க இருக்குன்னு தெரியும். திடீர்னு அடைக்க படைக்க மாண்டு மடிந்த உடனே மடிந்த போது எரிக்கவா பிழைக்கவான்னு மக்களுக்கு தெரியல. அறியாத காலம் இறந்த பிணங்களை எல்லாம் ஊருக்கு கிழக்க ஈசானிய மூலையில இழுத்து கொண்டு இறந்த பிணங்களை மையம் என்று அழைப்பார்கள். மையம். இந்த மையங்களை கொண்டு வந்து குமிச்சதுனாலதான் அதுக்கு மையான களம்னு பேர் வந்தது. மையான களம். அப்படி பூமாதேவிக்கு உயிர் சுமைகளை காட்டிலும் பிணச்சுமைகளை தாங்க முடியாம தாங்க முடியாத பிணச்சுமையா ஆண்டவன் சிவபெருமானை அழைத்தார். ஒரு மனுஷங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா ஒத்தையிலே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டுருவாங்க. ஆமா அவங்களே இறந்த பிணம் ஆயிட்டாங்கன்னா அவங்களை தூக்கி கொண்டு வரதுக்கு எப்படி 4 ஆளு
தேவைப்படும். அங்க 2 ஆளு, முன்னால 2 ஆளு, பின்னால 2 ஆளு. தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கும் போது 2 காலு, உச்சி வேலை கையில 3 காலு, உச்சி வேலை கையில 3 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலு. உயிரோடு இருக்கிறது வரைக்கும் தான் கொண்டு போறாங்க. ஆமா, தத்தைக்கா புத்தைக்கா 4 காலுனா ஒரு குழந்தை தவண்டு விளையாடும் பொழுது நடக்கிறதுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. ஆமா கிடைக்காது. கை 2 கால் 2 4 காலோடு ஊந்து விளையாண்டு நடக்குமா. கைய தத்தைக்கா புத்தைக்கா தரையில ஓடிட்டு அதுதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கும் போது 2 காலு. காலு பேர 2 கால் நடந்து போகுதுல. நடக்க பேலன்ஸ் கிடைச்சிருது அப்படின்னா தன் காலு 2ஓட குடு 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 குடுன்னு ஓடிரும். சில புள்ளிய ஓடி விளையாடுங்களா. உச்சி வெளுக்கையில 3 காலு. ஆமா, அப்படின்னா உச்சி வெளுத்தாச்சுன்னு வைங்க, மண்டையில சொட்ட விழுந்தா. சில பேர்களுக்கு உச்சி வெளுத்ததுன்னா முடியெல்லாம் நிறைச்சிருக்கும். ஆமா, கை காலு கிடு 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 கிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். இப்ப கிடுகிடு கையை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப எங்க போனாலும் கூட துணைக்கு ஒரு ஆள் தேவைப்படும். இது கூட்டு போக வேண்டியிருக்கு. போற இடத்துக்கெல்லாம் ஆள் பார்க்க முடியுமா? அதனால் ஒரு ஊன்றுகால் ஒன்று எடுத்து கையில வச்சுக்கிடுவாங்க. கம்ப அப்படி சேர்த்து ஓடிக்கிடுவாரு. தங்கால் 2 ஊன்றுகோல் 1 ஆக 3 காலு தேவைப்படுமா. இப்ப 3 கால் தேவைப்படுமா. ஊருக்கு போயிட்டா ஆமா, தூக்கி சுமந்து கொண்டு போறதுக்கு 4 ஆளு, முன்னால 2 பின்னால 8 காலு, அவருக்கு 2 காலு 10 காலோட போவாராம். 10 காலோட போவாரு. அப்போ பிணச்சுமையை தாங்க முடியுமா? முடியாது. ஆமா, இதேபோன்று பூமாதேவிக்கு பிணச்சுமைகளை தாங்காம எங்க பார்த்தாலும் சவக்கிரமா இருக்கின்றது. வந்து கடவுள் பகவானை அழைத்த ஆண்டவா சிவபெருமானே சங்கரனே பகவான உயிர் சுமைகளை நான் குறைக்க சொன்னேன். எங்க பார்த்தாலும் சமமா பிணச்சுமையை தாங்க முடியலையே இறைவா. என் பிணச்சுமையை கொஞ்சம் நீங்க குறைச்சு கொடுக்கணும் ஐயா. ஆண்டவன் பார்த்தா, என்ன பூமாதேவி, அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், உன்னுடைய பூமி பாரத்தை நானே குறைக்க வாரேன். எப்போ எந்த நாளையும் நீங்க எப்படி வருவீங்க? எப்படி வருவியா? நாளை ஒரு காலத்திலே அவையா பூமாதேவி ஐப்பசி 4ஆம் செவ்வாய்க்கிழமையில இந்த வீரவநல்லூர்ல கம்பரத்தம்மா வாசல்ல பூமாதேவி பிள்ளையாக வந்து பிறக்க போறா. பிள்ளையாக பிறக்க போறா. சுமைய குறைத்து தார மகளையாக பிறக்க போறா. மாயான சொல்லியே ஆத்து தார சுடலையாக பிறக்க போறா. அம்மானம் பிறக்க போறா. சுடுகாட்டு பிறக்க போறா. நானே பிள்ளையாக பிறந்து உன் பிணச்சமைய நான் உனக்கு குறைச்சுத்தாரேன். மலையா பிறந்து உன் மாயான சுருதியை நான் காத்துத்தாரேன். நாளைக்கு நான் ஊய்காட்டு சுடலையா வந்து அவதாரம் செய்து ஊய்காட்டு சுடலையான பிறக்க போற உன்னுடைய சுடுகாடை நான் காத்து தருவேன். பார்வதி பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. ஒட்டுக்காக்கா செலவா என் மேல வீட்டு சண்டை வரும். சண்டை வந்தா கேட்டுக்காரு ஒட்டுக்காட்டு நிற்பான். ஏட்டி என்ன பத்தி கேட்க மாட்டா. புருஷன் முன்னாடி சண்டை வந்ததுன்னா ஆமா ஒரு வாரமா சோறு பொங்க மாட்டா. கணவனை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டா. பொங்க மாட்டா. மேல வீட்டுல மைனிய கூப்பிட்டு சொல்லுவாரு, மைனிங்க பாருங்க 10 நாளா கஞ்சி காய்ச்சி தரல மைனி. சோறு பொங்கல் எனக்கு கஞ்சி கொடுக்கல. உங்க வீட்லயாவது வந்து கஞ்சியை தாங்களேன்னு கேப்பா. அப்ப இவன் கேட்டுக்கு நிப்பால. நம்ம சோறு பொங்கி கொடுக்கலன்னா அவட சொல்லிக்கிட்டு நிக்காரு அப்படின்னு சில பொம்பளையும் ஒட்டு கேட்பா. ஒட்டு கட்டுப்பா. இந்த ஒட்டு கேட்க பொம்பளைக்கும் ஆண்களுக்கும் கடைசி பிறப்பு என்ன தெரியுமா? என்னது? மறுபிறவில பள்ளியா பாச்சாவா கெவிலியா வந்து பிறப்பாங்களாம். ஓஹோ, சொல்லே ஒண்டிக்கிட்டு இருங்கன்னு. அதான் சோற ஒண்டிக்க கூடாது. அதான் ஒட்டு கேட்க கூடாது. ஒட்டு கேட்க கூடாதா? குசும்பும் சொல்லக்கூடாது.
ஐயா என்ன சொன்னாரு சொன்னாரு ஆண்டவன் கிட்ட நம்ம செய்த பாவத்தை தீர்க்க ஒரு பிள்ளை வரத்தை கேட்டமே நமக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு பகவான் இல்லன்னுட்டாரு விடக்கூடாது பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொல்றாரு ஆமா விடக்கூடாது 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 ஆண்டவா எங்கெங்க வந்து பிறந்தாலும் ஆமோ எங்கெங்கே வந்து நானும் பிறப்பேன் ஐயா என்னோட எப்படி அவதாரம் போறா செய்த பாவத்தை தீர்க்க நான் ஒரு குழந்தை வரம் கேட்ட இல்ல நெட்டியல சொல்லிட்டு பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமையா குறைப்போம்னு சொல்லுதியல உண்மை நான் விட மாட்டேன் கொடுக்கு பிடிக்காம விட மாட்டோமா நான் அவதாரம் எடுத்த நீ என்ன அவதாரம் எடுக்க போற என்னோட எப்படி அவதாரம் எடுத்து வருவாங்க பிள்ளையாக பிறந்திரானா பேச்சியாக மதலையாக பிறந்திரானா மாயான பேச்சியால் சுடலையாக பிறந்திரானா ஐயா பிறந்திரானா பேச்சா அந்த பாரதியோ ஆண்டவா சிவபெருமானே பிள்ளையா பிறந்தா நாம் பேச்சியா பிறப்பேன் நீங்க மதலையா பிறந்தா நாம் ஆயான பேச்சியா பிறப்பேன் உள்காட்டு சுடலையா பிறந்த சுடல மாடத்தையா நாம் சொல்ல மாடத்தியா நாம் பிறப்ப ஆண்டவா பாரதியோ சொன்ன போது சொன்ன போது குழந்தை வரம் கேட்டிய உனக்கு எப்படி பிள்ளை வேணும் எனக்கு எண்ணி 8 நாளுக்குள்ள புத்திரா எனக்கு எண்ணி 8 நாளுக்குள்ள வேண்டும் பிள்ளை எனக்கு வேணும் கணவன் இல்லா கை குழந்தை எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு ஏந்தும் பிள்ளை வேணும் புருஷன் இல்லாத புத்திராகியம் பார்வதி ஒரு குழந்தை வேணுமானா 10 திங்கள் 300 நாள் 40 வாரம் ஆனாத்தானே ஒரு குழந்தையை பார்க்கலாம் ஒரு புத்திராகியம் கிடைக்குமா அப்படி 10 மாதம் சென்று பிறக்கும் பிள்ளைய அரையும் குறையுமா இருக்கும் போது நீ கனவு இல்லாம எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தை கேட்கிய எப்படியம்மா கொடுக்க அது கனவு இல்லாத கை குழந்தை உனக்கு கணவன் இல்லா கை குழந்தை கடவுள் நீங்கள் அப்படி எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை உனக்கு வேணுமானா பூலோக மக்கள் எப்படி பிள்ளைக்காக தவம் இருந்தார்களோ அதே மாதிரி நீ தவம் இருக்கணும் அம்மா ஏடி அம்மா பார்வதியா ஏந்தும் பிள்ளை உனக்கு வேணுமானா வேலை நல்ல உனக்கு வேலை அம்மா அம்பலத்தம்மா விளையாடி உனக்கு மத்தியானம் மதியம் போனா நம்ம மதியம் வச்சு அவ ஆடி வாரா ஆடி வாரா
Thank you.
பிரம்ம
முதல் முறையிலே குழந்தையை பெண்ணாக நிறைவு செய்து